வெல்கம் டு கிரிக் 10.2 SSV. ஸோ இந்த வீடியோ வந்து இந்தியா ஏ ஸ்குவாட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சீரிஸோட ஒரு ஃபுல் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆர்சி vs கேகேஆரோட ஃபுல் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ காலைல கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். ஸோ இந்தியா ஏ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு. அண்ட் இந்தியா ஏ ஸ்குவாடில் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் இருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் பேர் தான் அபிமன்யு ஈஸ்வரன். அவர் தான் இந்தியா ஏ ஸ்குவாடை கேப்டன்ஸே பண்ண போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாடுமே இந்த டீமில் இருக்கார். ஸோ அவர் இன்ஜுரி அப்டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சாய் சுதர்சன் இருக்குது நல்லா இருக்குது, ஏன்னா அவர் இந்தியன் டீமில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கில்லன் ஜெய்ஸ்வாலுமே இருக்காங்க, ஏன்னா இங்கிலாந்து பிச்சர்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் கருண் நாயர் கவுண்டி கிரிக்கெட்டில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டீமில் இருப்பார். வைஸ் கேப்டனாக த்ருவ் ஜுரேல் போட்டிருக்காங்க. அவரோட டெக்னிக் மூலயமா அவர் நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்த சூப்பர் ஸ்டார்னு நிறைய பேரால் சொல்லப்படும். நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ஸ்குவாடில் இருக்கார். அண்ட் ஷர்துல் தாக்கூருமே திரும்ப இந்தியன் ஏ ஸ்குவாடுக்கு வந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு மூவ் தான். அண்ட் இஷான் கிஷன் தன்னோட கம்பேக்கை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா அவர் இந்தியா ஏ ஸ்குவாடில் திரும்ப வந்திருக்காரு. அண்டு அதுக்கப்புறம் மானவ் சுதா ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் இந்தியா அதிகமாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. இவருமே தனுஷ் கோட்டியானுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவர் ஆஸ்திரேலியா சிஏட் சீரீஸில் இருந்தார். முகேஷ் குமார் அவருமே இந்தியன் டீமில் திரும்ப வந்திருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருவா நம்புகிறாங்க. ஆகாஷ் தீபா அவரோட இன்ஜுரி அப்டேட்லேருந்து கொஞ்சம் நியூஸ் இன்னும் வரல, வந்தால் நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ வரும். ஹர்ஷித் ராணா ஆஸ்திரேலியாவில் பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு அவர் எடுத்திருக்காங்க திரும்ப. அண்ட் அன்ஃபில் காம்போ சிஎஸ்கேல இருந்தவர் திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த இந்தியா ஏ ஸ்குவாடில். கலீல் அகமது ஏன் வந்தாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்மர் தேவைப்படுமே அந்த நேரத்தில்னு. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ளே வரதுக்கு இந்த ஏ ஸ்குவாட் ரொம்ப முக்கியம். அண்ட் துஷார் தேஷ்பாண்டேவும் வந்திருக்காங்க. அவரோட ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் ஹர்ஷ் துபேன்னு ஒரு டாப் விக்கெட் டேக்கர் ரஞ்சியை பொறுத்த வரைக்கும் 69 விக்கெட் எடுத்திருக்காரு விதர்பாக்காக. ஸோ இதாங்க இந்தியா ஏ ஸ்குவாட் ஃபுல் வீடியோ. அண்ட் இது போல ஒரு அவங்களோட பிளேயிங் 11 வீடியோ நம்ம சேனலில் ஃபுல்லாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்காக.